அண்ணாமலைக்கு என்ன பதவி குடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அவருக்கு நான் 1000 முறை சொல்லிட்டேன். 1001வது முறை சொல்றேன். அவருக்கு அடிச்சு போட்டாலும் 30 வருஷம் எதிர்காலம் இருக்கு. கவலையே படாது. ஜே ஒரு இப்ப என்ன ரெஸ்டா ஓய்வு. அவர் யார் ரெஸ்ட் கொடுத்தா? அவர் வந்து நேத்து வரைக்கும் அவர் ஆக்டிவா இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவா இருக்காரு. 4 நாள் கழிச்சு எங்க புறாம வர போறாரு. நீங்க வாங்க. திரு மனோ தங்கராஜ் தமிழ்நாட்டின் அமைச்சர் பேசுனது பாத்தீங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ட்விட்டர் பதிவுல போட்டிருந்தாரு. ஒரு ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடம். திரு அண்ணாமலை போன்றவரை படிக்க வச்சு ஐபிஎஸ் ஆக்கினது திராவிடம். என்ன பண்ணுச்சு? அவருக்கு என்ன பண்ணுச்சு? ஆமா, திராவிட இயக்கம் தான் நம்மளை எல்லாம் படிக்க வச்சது. உங்களை படிக்க வச்சு சொல்லிக்கங்க. நான் என்ன செஞ்சேன்? அண்ணாமலை என்ன செஞ்சாரு? அண்ணாமலை எங்க படிக்க வச்சாரு சொல்லுங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கும் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. போற போக்குல பூரா வந்து நீ என்ன பிச்சைக்காரன் பூரா வந்து டிகிரி வாங்கிட்டான்னு சொன்னது திரு ஆர்எஸ் பாதி. அது மாதிரி சொல்லிட்டு போறதுக்கா? கண்டவெல்லாம் வந்து டிகிரி பட்டம் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு போறதுக்கா? இல்ல, அந்த ஸ்டேட்மென்ட் சார் 56 ஆண்டு காலம் இன்னமும் திமுக அதிமுக தான் மாறி மாறி நாட்டை ஆண்டிருக்காங்க சார். அவர் ஐபிஎஸ் நீங்க என்ன பண்ணீங்க? சரி, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஏன் ஐபிஎஸ் ஆல? திராவிடம் என்ன பண்ணுச்சு? அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆயிட்டாரு. அண்ணாமலைக்கு அடுத்த வீட்டுக்காரர் ஐபிஎஸ் ஆல. திராவிடம் என்ன பண்ணுச்சு? இவர் படிச்சாரு, ஆனாரு. பக்கத்து வீட்டுக்காரர் படிக்கல, ஆகல. நீங்க என்ன பண்ணீங்க? இடையில உட்காந்து திராவிடம்ன்றீங்க. திராவிட தமிழ்நாடு கூட அத்தனை பண்ணணும்ல. தமிழ்நாடு அத்தனை ஐபிஎஸ் ஆனாங்களா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஐபிஎஸ் போறாங்க தமிழ்நாடு இருந்து? அவர் ஐபிஎஸ் ஆக்கி திராவிடம். என்ன இப்போதைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக்கி திராவிடம் என்றால் அண்ணாமலைக்கு அடுத்த வீட்டுக்காரர் ஐபிஎஸ் ஆக்காதீங்க. திராவிட இயக்கங்கள் நாட்டை ஆண்டது ஓட்டை பிரிச்சு அதெல்லாம் அப்புறம் நான் சொல்லுவாங்க. அண்ணாமலையை நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் மத்தவங்கள விடுங்க. நான் ஆர்எஸ் பார்ட்டி இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், மனோ தங்கராஜ் அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்னேன். சரிங்களா? அப்படி ஓடிடுங்க. இந்த பக்கம் நான் திருப்பி போறேன். இப்ப திரு மனோ தங்கராஜ் அப்படி ஓடல. ஆமாங்க. நான் ஆர்எஸ் பார்ட்டி சொன்னதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. நான் திமுக ஆட்சி மாறி மாறி இந்த நாட்டை ஆளும் போது தான் நான் படிச்சேன், நான் வளர்ந்தேன் சார். நான் மேல வந்தேன். அதுக்கு என்ன? அதனாலதான் திராவிட பாஜக ஆட்சி ஆளும் போது தான் நம்ம வந்து ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன செய்வீங்க நீங்க? அப்ப வந்து உங்களை வந்து செல்வா கூட வச்சுக்க பாஜக ஒத்துக்குவீங்களா? இன்னைக்கு பாஜக ஆட்சி இந்தியாவில் நடக்குது. நீங்க ஆதன் தமிழ் இன்னைக்கு ஓவன் வந்திருக்கான பாஜக ஆட்சி ஒத்துக்கிடுவீங்களா? சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. அது எப்படி ஒத்துக்கு? அப்புறம் எப்படி அவர் ஒத்துக்கிடுவாரு? எப்படி ஒத்துக்க? நீங்க ஆதன் தமிழ்ல உட்கார்ந்ததுக்கு பிஜேபி காரணம் இல்ல. அவர் ஐபிஎஸ் ஆனதுக்கு வந்து திராவிடம் காரணம். சரி, அவர் ஐபிஎஸ் காரணம் திராவிடம் காரணம். அவர் அடுத்த வீட்டுக்கார ஆளையே அவர் திராவிடத்துல இல்லையா? வாத்தியார் எல்லாருக்கும் தான் பாடம் எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் புரிஞ்சிருச்சா? எந்த குழந்தை நல்லா படிக்கிறதோ மேல வருது. அவ்வளவுதான். அப்ப படிச்சு உழைச்சு வந்தது அண்ணாமலை, நீங்க இல்ல. அதை புரிஞ்சுக்கங்க. அந்த கிரெடிட் எடுத்து நீங்க வச்சுக்காதீங்க.